ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1648வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். திருக்கண்ணபுரம் எனும் சிறந்த திவ்ய தேசம், கீழை வீடு என்று சொல்லப்படக்கூடிய திவ்ய தேசத்தின் மங்களாசாசனமான 8ஆம் பத்து, அதன் 5ஆம் திருமொழி பாசுரங்களின் ஒரு தொகுப்பினை, கருத்து தொகுப்பினை மீள் பார்வையாக அனுபவிப்பதற்காக இன்றைக்கு நாம் இணைந்திருக்கிறோம். எம்பெருமானோடு கூடப்பெறாத வருத்தத்தால் தலைவி மிகவும் மேனி மெலிந்து துவண்டு கிடந்தாள். அவள் மகிழ்ச்சியாயிருக்கும் போது கூந்தலில் மலர்களை சூடியிருப்பாள். அவற்றில் உள்ள தேனை பருக வண்டுகள் மொய்த்து கொண்டிருக்கும். இப்பொழுது வருந்தி இருக்கும் நிலையாதலால் தலையில் உள்ள பூவும் வாடிப்போய் தேனும் இல்லாத நிலையிலே முன்பு மது உண்ட வாசனையால் இப்போதும் மது கிடைக்கும், உண்ணலாம் என்று வண்டு தும்பிகள் அருகே வந்து மொய்க்க பார்த்தன. அதை நோக்கி பரகால நாயகி தலைவரை பிரிந்த நிலையில் இருக்கக்கூடிய, வாடிப்போய் இருக்கக்கூடிய நாயகி கேட்கிறாள், உனக்கு இப்போது என்ன உணவு இங்கு இருக்கிறது? என் தலையில் பூவும் மதுவும் உண்டாகும்படி செய்ய பாராய். அப்படி செய்தால் உனக்கு மதுவும் தேனும் கிடைக்கும், உண்ண கிடைக்கும். அதற்கு என்ன செய்வது? பெருமானின் திருமுடி மேல், திருக்கண்ணபுரத் எம்பெருமானின் திருமுடி மேலே உள்ள திருத்துழாய் மாலை மீது படிந்து அதன் மணத்தை இங்கே கொண்டு வந்து ஊது. பிறகு உனக்கு இங்கே உண்பதற்கு முன்பு போல கிடைக்கும் என்று தும்பிகளை வேண்டினாள். எம்பெருமானோடு தொடர்புடைய ஒன்றினை கொண்டு வந்து தன் களைப்பினை போக்க வேண்டும் என்று சில தும்பிகளை அவள் இறந்து அனுப்பினாள். அவையும் போய் எம்பெருமானை கொண்டு வந்தால் தானும் அவனுமாக அனுபவிக்கலாம் என்று இவள் பேராவல் கொண்டிருந்தாள். ஆனால் அவையோ, அந்த தும்பிகளோ தமது ஜீவனம் தேடி ஓடிப்போயின. தமக்கு உணவு வேண்டும், பூக்களிலோ எங்கோ ஒரு இடத்திலே தனக்கு உணவிற்காக தேனை அருந்துவதற்காக அவை பறந்து ஓடிப்போயின. எம்பெருமானும் வரவில்லை. அவளை துன்புறுத்தும் பொருள்கள் மிகுந்தன. அவற்றின் தாக்குதல்களை பொறுத்து கொண்டிருந்தாள். ஏனைய பொருள்களை கண்ணால் பார்த்தாவது பொழுது போக்கலாம் என்றால் அதுவும் முடியாதபடி கண்ட இடமெங்கும் இருள் மூடியது. இரவு வந்தது. நல்லன பயப்பன சொல்லுவாரையும் தன்னை அழைத்து அழைப்பாரையும் தேடிக்கொள்ள வேண்டும்படியான நிலை ஏற்பட்டது தலைவிக்கு. தலைவி தானும் இரவும் துன்புறுத்தும் பொருள்களுமாகி வருந்தி, திருவாய்ப்பாடியிலே ஒரு காலத்திலே கண்ணனை பிரிந்த பெண்களெல்லாம் ஒரு மாலை பொழுதில் பட்ட பாட்டினை இவள் ஒருத்தியே பட்டு கூப்பிடுவதாக செல்கிறது இந்த திருமொழி. அவர்கள் அந்த ஆய்ப்பாடி பெண்கள் துன்பத்தினால் புலம்பிய புலம்பலை இங்கே இவள் பட்டு புலம்புகிறாள். அந்த ஆய்ச்சிகளின் துன்பம் தமக்கு ஏற்பட்டு அவர்களைப் போலவே ஆற்றாமை கரை கண்டு புரண்டு பேசுகிறார் பரகால நாயகி. தலைவனை பிரிந்த தலைவி மாலை பொழுது கண்டு இறங்குவதே இந்த திருமொழியாகும். இனி இந்த 5ஆம் திருமொழி பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை சுருக்கமாக பார்க்கலாம். தந்தை காலில் விலங்கு அற என துவங்கும் முதல் பாசுரம். தந்தையான நந்தகோபருடைய காலில் பூட்டியிருந்த விலங்கானது இற்று முறிந்து விழும்படி திரு அவதரித்த சுவாமியான கண்ணபிரானுடைய பின்னே, அவனுக்கு பின்னால் தனித்து வருந்தியிருக்கும் என்னுடைய மனம் போய்விட்டது. அந்த பெருமானிடம் கருணையை பெறுவதற்கு சமயம் பார்த்திருக்கிற என்னை இரவுக்கு தலைவனான சந்திரனுடைய அமுதம் மிக்க கிரணங்கள் சுடுகின்றன. அத்துடன் தென்றல் காற்றும் அழகிய முலைகளின் மீது வெந்து வீசி துன்புறுத்துவதில் ஓய்வதில்லை என்கிறார். 2ஆம் பாசுரம். மாரி மாக்கடல் என துவங்கும் 2ஆம் பாசுரம். மேகம் போன்றவனும் நீலக்கடல் போன்றவனும் சங்கு போன்ற நிறமுடைய பலராமனுக்கு பின்பு பிறந்தவனுமான கண்ணபிரானுடைய திருமார்பில் உள்ள மாலையிடம் கொண்ட ஆசையால் என்னை விட்டு நீங்கிய மனமும் மீண்டு வர தாமதித்தது. அவனிடமே தங்கிவிட்டதோ என்னவோ. துணை ஒருவரையும் காணேன்.
ஊரில் உள்ள எல்லோரும் உறங்கினார்கள். உலகங்களும் உறங்கின. வானில் இயங்கும் சூரியனது தேரும் மறைந்து போயிற்று. திசைகளும் தெரியவில்லை. இந்த நிலைமையில் என்ன செய்வது? செய்யத்தக்கது எது என்று ஒன்றும் அறிகிலேன் என்கிறார். அடுத்து ஆயன் மாயமே அன்று என துவங்கும் 3வது பாசுரம். கண்ணபிரானுடைய வஞ்சனை தவிர வேறு என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை. வளைகளும் கையில் ஒரு கணமும் தங்குவதில்லை. பேச்சியாகிய போதனையுடைய உயிரை உண்ட பிள்ளை அவளைப் போல, போதனையைப் போல பெண்ணாய் பிறந்த நம்முடைய உயிருக்கு இறங்குமோ? இறங்காது. குற்றமற்ற சந்திரனுடைய கிரணங்கள் சுடுவதால் இரு கொங்கைகளும் தீப்பற்றி எரிகின்றன. அந்தோ எரியும் நெருப்பை அவிக்க துணையாவார் யாரும் இல்லை. மனமும் கண்ணபிரானுடைய புல்லாங்குழலுக்கு ஈடுபட்டு மாய்கின்றது. பயப்படாதே என்று மாசுசக என்று அபயம் அளிப்பாரும் யாருமில்லை. கயம் கொள் புண் தலை களிறு என துவங்கும் 4ஆம் பாசுரம். சீழும் இரத்தமும் குளம்போல் வற்றாமல் இருக்கும் புண்கள் நிரம்பிய தலையையுடைய யானைகளை நடத்த வல்ல வலிமை உடையவரும் கொடிய ஆற்றலும் வீரக்கடலையும் உடைய அரசர்களின் அறிவு பெரிய பாரத போரிலே கலங்கும்படியாக பாஞ்சசன்யத்தை வெண்சங்கத்தை திருவாயில் வைத்து ஊதிய கண்ணன் எம்பெருமானும் என்னிடம் வந்து சேரவில்லை. அலை வீசும் கடல் நீரில் அசைந்து வரும் அலைகளால் உண்டான திவலைகள் ஆகிற நீர்த்துளி நெருப்பை வாரிக்கொண்டு வந்து என் தனங்களில் மேல் வீசும் காற்றானது திரும்பச் சென்றால் மட்டுமே என் உயிர் எனக்குரியது என எண்ணலாம். 7 மாமரம் தொலைபட என துவங்கும் 5ஆம் பாசுரம். 7 மாமரங்களை சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக துளைபடும்படி வில்லை வளைத்தவனும் இலங்கையை கலங்கச் செய்தவனும் கணையாளியை கையில் உடையவனுமான ராமபிரான் நம் விஷயத்தில் செய்த அருளோடு கூட பகல் பொழுதும் முடிந்து போய்விட்டது. அந்தோ வாராய் தோழி, இந்த ஆபத்துக்கு நாம் என்ன பரிகாரம் செய்ய வல்லோம்? துணை நிற்பார் யாருமில்லை. சூரியனானவன் தான் தோன்றிய கடலினுள் மறைந்து போனான். பிழைத்திருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற உயிரை முடிப்பதான ஓர் அந்திப்பொழுது இரவு வந்து சேர்ந்து விட்டதே என்கிறாள். அடுத்து 6ஆம் பாசுரம். முறியும் வெண்திரை என துவங்கும் பாசுரம். வெண்மையான அலைகளை உடைய கடலானது தீப்பற்றி எரியும்படி ஒலிக்கும் நெருப்பை கக்கும் அம்புகளை உடைய கொடிய வில்லை வளைத்த ராமபிரானும் வரவில்லை. நான் என்ன பண்ணுவேன்? வெப்பத்தையுடைய சூரியனும் மறைந்தான். பாவியான என்னுடைய இணையான பெருங்கண்களும் உறங்கவில்லை. ஒளிக்காலத்தை விட நீண்டுள்ள இரவு பொழுது எப்படி கழியப் போகிறதோ நான் அறியேன் என்று புலம்புகிறாள். அடுத்து கலங்க மாக்கடல் கடைந்து என துவங்கும் 7ஆம் பாசுரம். பெரிய கடலானது கலங்கும்படியாக அதனை கடைந்தவனும் இலங்கைக்கு செல்வதற்காக கடலில் அணை கட்டியவனும் ராவணனுடைய மலை போன்ற மார்பானது வருந்தும்படியாக கொடிய போரில் கொலையம்புகளை செலுத்தினவனுமான எனது சுவாமியும் வரவில்லை. அந்தோ கொடிய கிரணங்களை உடைய இளம் சந்திரனும் காளைகளின் கழுத்தில் கட்டப்பட்ட மணிகளின் ஓசையும் என்பை துன்புறுத்துகின்றன. அது போதாதென்று கண்ணபிரானிடமுள்ள மலை மூங்கில் குழலின் ஓசையும் என்னை வந்து நலிவுண்டாக்குகிறது. இனி உண்டாக போகும் ஆபத்தை அறியேன் என்கிறாள். முழுது இவ்வையகம் என துவங்கும் 8ஆம் பாசுரம். இந்த உலகம் முழுவதும் நெறிமுறை குலைந்து மறைந்து போனதனால் ஜமதக்னி முனிவன் சீற்றம் கொள்ள அது காரணமாக கோடாரி படையினால் அரசர்களுடைய அரிய உயிர்களை போக்கிய மிடுக்கை உடைய பரசுராமனும் வரவில்லை. கொட்டுகின்ற அற்பமான பனிக்காக ஒடுங்கிய பெண் பறவையை தம் அழகிய சிறகுகளை விரித்து ஆண் பறவைகள் அவற்றுக்குள் அணைத்து கொள்வதற்குரிய நடுநிசையிலே இப்படி தனிமைப்பட்டு இருப்பதை காட்டிலும் நான் கொடிய வேறொரு செயலை அறிய மாட்டேன் என்கிறாள். கனம் செய் மாமதில் என துவங்கும் 9வது பாசுரம். உறுதியாக செய்யப்பட்டுள்ள பெரிய திருமதில்களை உடைய திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானோடு கூடியிருப்பதாக கனவிலே அந்த பெருமான் கொடுத்த இன்பமானது நினைவுக்கு வர அதிலே ஈடுபட்டு என் கைவளை கழலும்படி இருக்கின்ற என்னை
கோலம் கொண்ட பெரிய எருதினுடைய கொடூரமான மணியினுடைய ஒலியானது எனது நெஞ்சை தூள் தூளாக்குகிறது. அரை உறக்கம் கொண்டிருக்கிற அன்றில் பறவையானது, அந்த பறவையினுடைய தழுதழுத்த பேச்சானது பாவியான எனது உயிரை துன்புறுத்துகிறது. வார்கொள் மென்முலை என துவங்கும் 10ஆம் பாசுரம். கச்சணிந்த மெல்லிய முலைகளையுடைய திருவாய்ப்பாடியில் இருந்த கச்சணிந்த மெல்லிய முலைகளை உடைய அந்த ஆயர்குலப் பெண்கள் கடல் வண்ணனான கண்ணனுடைய திருவடிகளை ஆசைப்பட்டு அன்பினால் முன்பு கதறின கதறலை அறிந்து மேகங்கள் தங்கும் பரந்த சோலைகளை உடைய திருமங்கை நாட்டில் உள்ளவர்களுக்கு தலைவரான ஆழ்வார் அருளிச் செய்த இந்த பாக்களை ஓதி உணர உள்ளவர்கள் அழகு நிறைந்த பரமபதத்திற்கு சென்று நித்திய சூரிகளோடு கூடி மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டா பெருநிலை எய்துவார்கள் என்று பலன் சொல்லி இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். இந்த அளவிலே பெரிய திருமொழி 8ஆம் பத்து 5ஆம் திருமொழி உரை விவரணம் நிறைவு பெறுகிறது. இனி 6ஆம் திருமொழிக்குள் அடுத்து நுழையலாம். திருக்கண்ணபுரத்தெம்பெருமான் சௌரிராஜ பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையாசியம் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மீண்டும் அடுத்த பதிவிலே நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம்.